ஊர்லேயே பொதுவாகவே ஊரை பில்டப் பண்ணி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊர் ரத்த பூமி, இங்கே குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரத்த பூமியே நிலாவில் இருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியாது. நிலாவில் ரத்த பூமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நடக்க போகிற ஒரு செலஸ்டியல் ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிலா முழுமையாக ரத்த கலருக்கு மாறப்போகுது. என்னது நிலா ரத்த கலருக்கு மாறப்போகுது? இப்போ நிலாவே வெள்ளை நிறத்தில் தானே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நிலாவை ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவோட கலர் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் அப்படின்னா ஒரு மீடியம் எல்லோ கலர்ல ஒரு நிலா பார்த்துருக்கேன், ரெட் கலர்ல ஒரு நிலா பார்த்துருக்கேன், இன்னொன்று பிங்க் கலர்ல நிலா வருதுன்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் அதை பார்க்க முடியல. ஆனா இந்த ஒரு எல்லோ நிலா பார்த்தோம் எப்போ வந்திருந்தது அப்படின்னா இந்த வருடம் ஜனவரி மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜனவரி 16-17 தேதியில பார்த்தோம் அப்படின்னா நிலா கொஞ்சமே எல்லோ கலர்ல மாறி இருந்தது. என்னடா நிலா எல்லோ கலர்ல மாறி இருக்கு, அது மட்டும் இல்லாம இயல்போட கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது அந்த நிலா. என்னடா அப்படின்னு நெட்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் சொல்லியிருந்தாங்க அது உல்ஃப் மூணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எல்லோ கலர்ல பெருசா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு உல்ஃப் மூனா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. சரி, இது ஜனவரி மாசம் நடந்துருச்சு. அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசம் மார்ச் மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா நிலா பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கலர்ல தெரிஞ்சிருந்தது. என்னது நிலா சிவப்பு கலர்ல தெரிஞ்சிருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிவப்பு கலர் நிலாவும் பார்த்தோம்னா சேம் இதே வருஷம் தான் மார்ச் 6ஆம் தேதி நான் பார்த்திருந்தேன். இந்த ஒரு மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா பிளட் மூன்ட்டு ஒரு தியரியானது சொல்லப்பட்டுச்சு, நிலா சிவப்பு கலர்ல மாறும்னு. ஆனா அந்த ஒரு நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பிளட் மூனை பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்ச் 6ஆம் தேதியே பார்த்தோம் அப்படின்னா நிலா அந்த ரெட் கலர்ல டேன் ஆகிறதை நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோ எடுக்கும்போது இந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா சரியா கிட்டத்தட்ட 1-2 மணி கிட்ட இருக்கும். அந்த 1-2 மணிக்குள்ள தான் பார்த்தோம் அப்படின்னா நிலா அப்படியே வெள்ளை கலர்ல இருந்து ரெட் கலரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. பரவாயில்ல, என்னடா இது ஆச்சு, நம்ம ஊரில் பார்க்க முடியாது, நாங்களே நம்மளால பார்க்க முடிஞ்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த ஒரு டைம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் எல்லாருமே பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பிளட் மூனை. ஸோ இந்த ஒரு பிளட் மூன் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு சந்திர கிரகணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சந்திர கிரகணத்தில் இந்த ஒரு பிளட் மூனும் பார்த்தோம் அப்படின்னா நிகழ இருக்கு. இந்த பிளட் மூனை நம்ம சாதா கண்கள்லேயே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பைனாகுலர்ஸ் இல்லை சின்ன சின்ன டெலிஸ்கோப்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சும் பார்க்கலாம். அதில் சின்ன ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா மேகங்கள் மூடாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒளி மாசுன்னு சொல்லக்கூடிய லைட்டோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தால் அப்படின்னா இந்த ஒரு நிலாவை பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. இது கரெக்டா எப்போ பார்க்கலாம் அப்படின்னா நைட்டு 11 மணி, அதாவது 7 செப்டம்பர் 2025 நைட்டு 11 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. இது நிகழும் போது தான் நைட்டு 11 மணில இருந்து 12-20 வரைக்கும் இந்த ஒரு ரெட் மூனை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளட் மூனோட ப்ராசஸ், அதாவது இந்த ஒரு சந்திர கிரகணத்தோட ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு இந்த ஒரு சந்திர கிரகண ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருது. 10 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 2 மணிக்கு தான் முடிகிற மாதிரி சொல்லப்படுது. இதுல 2 மணிக்கு முடிஞ்சாலும் கூட இந்த ஒரு 11 மணில இருந்து 12-22 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிலா ரெட் கலர்ல இருக்கும். சரி, ஏன் நிலா ஏன் ரெட் கலர்ல டர்ன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு யோசனை வந்தது அப்படின்னா அதை பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி எதனால நிலா ரெட் கலரா மாறுன்னு தெரிஞ்சுக்கோங்க.